ஓகே, நம்ம வந்துட்டு நம்ம நினச்ச மாதிரி வந்துட்டு கோல்டன் கேட் பிரிட்ஜ் பார்க்க முடியல. ஆனால் இப்போ நம்ம வந்துக்கிறது வந்துட்டு சாக்லேட் பார்த்தீங்க அப்படின்னா 11 o'clock வரைக்கும் ஓப்பன். இது இங்கே வந்துட்டு சாக்லேட் மேக் பண்ணுறாங்க, தென் இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக சாக்லேட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஆம்பியன்ஸ் பாருங்கள். அண்ட் ஸோ இந்த இடத்த பற்றி தான் நம்ம வந்துட்டு இப்போ பார்க்க போவோம். இந்த இடத்த பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் இந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்த நம்ம சுற்ற போவோம். இந்த இடம் பேர் வந்துட்டு கிதா டெல்லி சாக்லேட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கிதா டெல்லி சாக்லேட்ஸ் அந்த ஃபேக்ட்ரின்னு சொல்லலாம். இவங்க வந்துட்டு 1852 வந்துட்டு இந்த இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பிராண்டு மாதிரி. இப்போ நம்ம கேட்பரி டெய்ரி மில்க் இதெல்லாம் வந்துட்டு பார்க்குறோம்ல, அந்த மாதிரியான இது ஒரு பிராண்டு. இங்கே வந்துட்டு அவங்களோட ப்ரூவிங் எல்லாமே வந்துட்டு இந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. இட்ஸ் லைக் அவங்களோட ஃபுல் ஃபேக்ட்ரியுமே வந்துட்டு அவங்க இந்த மாதிரி ஃபுல்லாக மாற்றி வச்சுருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்துட்டு இதுன்னு எனக்கு தெரியலை. பட் ஏதாச்சும் இது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட்லேயும் போடுங்க. இந்த கிதா டெல்லிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இட்டாலியன் சாக்லேட் அதால் கண்டுபிடிச்சது. அவரோட நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாமினிக் கிதா டெல்லி. இந்த பேரே வாயில் நுழையில, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிட்டுக்கோங்க. இந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 1852 வந்துட்டு அவங்க வந்துட்டு இட்டாலியிலேருந்து இங்கே வந்து இதை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. லிட்ரலி பார்த்திங்கன்னா ஒரு 600 pounds ஆஃப் சாக்லேட்டோட இங்கே வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போனா 1852. இந்த இது வந்துட்டு சான்ஃப்ரான்சிஸ்கோவில் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு இதையே வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக சாக்லேட்ஸ் தான். ஃபுல்லாகவே சாக்லேட்ஸ். அது டேஸ்ட் பண்ணலாம், வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு சண்டே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக. சண்டேனா நம்ம இந்த வீக்லி கேலண்டரில் அந்த சண்டே கிடையாது. இது வந்துட்டு சண்டேங்கிறது வந்துட்டு நிறையா அந்த சிரப் ஆஃப் ஐஸ்கிரீம் சிரப்ஸ், சாக்லேட் சிரப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா ஊற்றி கொடுப்பாங்க. அது வந்துட்டு இங்கே ஏதோ ஒன்று ஃபேமஸாக இருக்கும். அதை வந்துட்டு நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போவோம். அதை வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ண போவோம். இன்னும் சொல்ல போனால் நான் ஃபுட்லாம் வந்துட்டு யாருக்கும் அவ்வளோவா சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சது வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காது. அப்படியே அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வந்துட்டு நம்ம சஜஸ்ட் பண்ணவங்களுக்காக வந்துட்டு அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அதனால நான் யாருக்குமே வந்துட்டு ஃபுட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதை நான் டேஸ்ட் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். இதில் சாக்லேட் ஃபேக்ட்ரியில் நம்ம இருக்கோம். அவங்க சாக்லேட் ஃபேக்ட்ரியில் இருக்கிற சாக்லேட் ஷாப்பில் தான் நம்ம இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நிறையா டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்கொயர் சாக்லேட், பெஸ்ட் செல்லர்ஸ், அதுக்கப்புறம் இன்டென்ஸ் டார்க் சாக்லேட். இந்த இன்டென்ஸ் டார்க் சாக்லேட் இதுக்கு வந்துட்டு நிறையா விஷயம் வந்துட்டு இதுக்கு பின்னாடியும் இருக்குது. தென் வந்துட்டு இங்கே வந்துட்டு பேக்கிங்ஸ், தென் வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 1852 இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தென் இப்போ வந்துட்டு இங்கே ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஒரு சண்டே ஹாட் ஃபட் சண்டே வந்துட்டு இருக்குது. அதை வந்துட்டு இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் ஆர்டர் பண்ணிக்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரௌனி சண்டே, அதாவது ஹாட் வார்ம் ப்ரௌனி சண்டேன்னு சொல்லலாம். அந்த வார்ம் ப்ரௌனி சண்டே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு ப்ரௌனி இருக்கும், அதுக்கப்புறம் வெனிலா ஐஸ்கிரீம் இருக்கும், ஹாட் ஃபட்ச் போட்டிருப்பாங்க, நட்ஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் செரியும் போட்டிருப்பாங்க. இது எல்லாமே வந்துட்டு அதில் போட்டு நம்மளுக்கு ஒரு கிளாஸில் கொடுக்க போகிறாங்க. அதுதான் நம்ம வந்துட்டு இப்போ அதை வந்துட்டு சாப்பிட போகிறோம். நான் வந்துட்டு பெரிய ஃபுட் ப்ளாகர்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் வந்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். தவிர நீங்கள் இதை ட்ரை பண்ணணும், இது நல்லா இருக்கும்னா நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி அதை சாப்பிட போதும். நான் ஆர்டர் பண்ணிக்கிறது ட்ரெஷர் ஐலாண்டுங்கிற ஒரு வார்ம் ப்ரௌனி சண்டே. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுருக்க கண்டெய்னர்ஸ். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ இதெல்லாம் நீங்களாகவே பிக் பண்ணலாம். அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்ஸ் வேணுமோ அதெல்லாம் நீங்களே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம்.
ஸோ இது இந்த மாதிரி பாக்ஸு இந்த மாதிரியான கண்டெய்னர்ஸ்லாம் வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பேசிஸில் தான் அவங்க வந்து உங்களுக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ½ LBக்கு வந்துட்டு $12.95, லிட்டரலி ஒரு $13 வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் வந்து ஒரு LB வாங்குறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஒரு $26-27 வந்துடும். அண்ட் எனக்கு வந்து இந்த இது பிடிச்சிருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த கேஸில் வந்துட்டு வச்சு தான் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாச்சும் வேணும், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன், இப்போ பர்த்டே இந்த மாதிரி ஸ்பெஷலான அக்கேஷன்ஸ்னால் நீங்கள் இந்த மாதிரியும் வந்துட்டு போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு போட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க நீங்கள் ஏதாச்சும் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அதை கொடுக்கலாம். பிடிச்சவங்களுக்கு லவ் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுக்கலாம். அது எங்கே இருக்குது நெக்ஸ்ட்டு. அண்ட் தென் இதை வந்துட்டு பார்த்துட்டு நம்ம அப்படியே இங்கே எடுத்தோம்னோன்னா இதில் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்க்ளூசிவ் கிஃப்ட்ஸோட செக்ஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்துட்டு கேபிள் காரோட டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த கேபிள் கார் டிசைன் தான், பட் இது வந்துட்டு ஒரு ஃப்ளாட்டான ஒரு டின் அந்த மாதிரி மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கிஃப்ட் மெட்டீரியல்ஸ் தான். இதில் எல்லாமே அவங்க வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு இந்த ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஃப்ளேவர்ஸ் தான் இதில் வந்துட்டு இருக்கும். இதில் இங்கே இருக்கிறதுலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளே ஃப்ளேவர்ஸ் பிக் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு இந்த கோல்டன் பார் அந்த இதில் இருக்கிறதுனால இது ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இங்கே ஆல்ரெடி தான் ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க, நம்ம இங்கே வந்தோடனே அவங்க வந்துட்டு போனாங்க, அதனால தான் சாரி சொன்னேன். இந்த கோல்டன் டின் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது எனக்கு பிடிச்சிருந்தது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா $19.95 வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்போ என்னால் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி ட்ரிப்பு நம்ம 4 நாளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் வேணாம், பார்த்து ரசிச்சுப்போம். நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதெல்லாம் வாங்கி கொடுப்போம். யாருக்காச்சும் வாங்கி கொடுக்குறதுக்கு ஆள் வேணும். ஃபஸ்ட்டு அதை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இதுதான் வந்துட்டு இதோட இந்த ஸ்டோரை பற்றி ஒரு இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு சண்டே ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்தோடனே அதை சாப்பிட்டுட்டு நான் உங்களை ரிவ்யூ சொல்கிறேன். நல்லா இருக்கேன். சில நேரங்கள் கழித்து ஓகே, இப்போ வந்துட்டு இதை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நான். இப்போ நம்ம சாப்பிட்டதில் வந்துட்டு இதை பற்றி சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு வந்துட்டு இது அந்த அளவுக்கு பிடிக்கல. இதில் போட்டிருந்த இது ஃபஸ்ட்டு என்னென்ன நல்லா இருந்ததுன்னு சொல்லிடுறேன். இதில் போட்டிருந்த விப் க்ரீம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது போக இதில் வந்துட்டு ஹாட் பட்ச் அவங்க வந்துட்டு ஹோம்மேட் ஹேண்ட்மேட் அந்த மாதிரி அவங்க பண்ணனால தட் இஸ் குட். அந்த ஹாட் பட்ச் வந்துட்டு நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் அதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டு அந்த வெண்ணிலா வந்துட்டு ரொம்ப நார்மலாக அந்த மாதிரி இருந்தது. வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்துட்டு ரொம்ப நார்மலாக இருந்தது. மற்றபடிக்கு இது வந்துட்டு ஓவராலாக எனக்கு கேட்டால் இந்த 2 தான் வந்துட்டு அவங்களோட ஹைலைட்னு சொல்லலாம். அந்த விப் க்ரீமும் அந்த ஹாட் பட்சும் தான் அவங்களோட ஹைலைட். மற்றபடிக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப நார்மலாக ஆர்டினரியாக தான் இருந்தது. ரொம்ப இவங்க கொடுத்த பில்டப்புக்கு வந்துட்டு இது ஒர்த்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இவங்க போட்டிருந்த அந்த வாஃபிள் பவுல், ஆக்சுவலி இங்கே நான் வாஃபிள் பவுலும் ட்ரை பண்ணேன். அந்த வாஃபிள் பவுல் வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்தது. எனக்கு அது பிடிச்சிருந்தது பர்சனலி. அவங்களோட ஃப்ரெஷ் மேடு சாக்லேட் வச்சு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு நல்லா இருந்தது. மேபி நான் வந்துட்டு இந்த கிளாஸில் வாங்கினதுக்கு பதிலாக அவங்களோட அந்த வாஃபிள் பவுல் ஜிப்டு வாஃபிள் பவுலில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா மேபி அது நல்லா இருந்திருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு என்னோட ரிவ்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு 5க்கு ஒரு 2.5 தான் நான் வந்துட்டு கொடுப்பேன். தட்ஸ் இட். நாங்கள் இப்போ இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிக்கிறோம். நெக்ஸ்ட் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு தான் போவோம். மேபி நடுவில் நாங்கள் சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டலாம். பட் நடுவில் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் எங்கேயாச்சும் நின்னோம் இல்லை சாப்பிட்டோம் அப்படின்னா நான் மேபி அதை வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி இல்லைனா இதுதான் வந்துட்டு இந்த வீடியோட எண்டு. இதுக்கப்புறம் நாங்கள் நாளைக்கு வந்துட்டு ஒரு நாள் இருக்கோம். ப்ளஸ் நாங்கள் மண்டேவும் ஸ்டே பண்ணுறோம். நாங்கள் 1 டே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அந்த மண்டே எங்கே போகிறோங்கிறத வந்துட்டு நான் சர்ப்ரைஸாக வச்சு நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. தென் நெக்ஸ்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. டெஃபினட்டாக மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.